ஹாய். ஹாய். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசலாமா? என்ன பேசலாம்? சோஷியல் மீடியா. ஷுவர், கண்டிப்பா. ஏன்னா இப்போ போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஸ்க்ரால் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றோம், இல்லை வேற எதையாவது மீடியா சைட் போறோம் அப்படின்னா ம் ஒரே விஷயம்தான். ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணா ஃபேமஸ் ஆயிடலாம். ம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க பார்வையில? ஆமா, இப்போ ஃபேமஸ் ஆகிறதுக்கு வழிகள் ரொம்ப ஈஸி. செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் ஈஸியாக கிடைச்சிரும். முன்னெல்லாம் படம் நடிக்கணும், நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஒரு காஸ்டிங் கவுச் அதில் போயிட்டு ப்ரூவ் பண்ணணும் நம்ம டேலண்ட்டை. ஒரு டேலண்ட் ஷோவில் போய் பண்ணணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. நம்ம எதை வேணாலும் பண்ணி ஃபேமஸ் ஆயிடலாம். அந்த ஃபேமஸ் ஆகணுங்கிற எண்ணம் ஏன் வருதுன்னா, அது ஹியூமன் நீடு. ரெக்கக்னிஷன், ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். ஆனா இப்போ அது நீங்க சொன்ன மாதிரி கோமாளித்தனம். ஏதாவது ஒன்று பண்ணி லெட்ஸ் ட்ரா அட்டென்ஷன் ஃப்ரம் பீப்புள். நான் ஃபேமஸ் ஆகணும், நான் ஃபேமஸ் ஆகணும். எதை வேணாலும் செய்யறாங்க, என்ன வேணாலும் பேசுறாங்க, என்ன வேணாலும் செய்யறாங்க. அவங்களுக்கே தெரியும் அவங்க பண்றது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம்னு சொல்லி. ஆனா அது எப்படியாவது என் பேர் வெளியே வரணும். உன் பேர் வெளியே என்ன பண்ண போறது? உண்மையான சக்சஸ் என்னன்னா, செய்யற விஷயம் 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யும் போதுதான் அந்த உண்மையான வெற்றி கிடைக்கும். நான் ஒண்ணு பண்றேன், அதனால எனக்கு எந்த பலனும் இல்லை, ஆனா 4 பேருக்கு பிரயோஜனம் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு 10 பேர்னாலும் அந்த 10 பேர் நல்லா இருப்பாங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. அப்படி செய்யறது கண்டிப்பா அதோட பை ப்ராடக்ட் தான் இந்த ஃபேமஸ் ஆகுறது, இந்த பெரிய ஆளாகிறதெல்லாம் அதோட பை ப்ராடக்ட் தான். ஆனா நெகட்டிவ் ஃபேம்னாலும் அதுவும் ஒரு ஃபேமஸ் தானே? கரெக்ட், நெகட்டிவ் ஃபேம்னாலும் ஃபேமஸ் தான். ஆனா நம்ம எதனால நம்ம மற்றவங்களுக்கு எப்படி நம்மள அடையாளம் பண்றாங்கன்றதுதான் முக்கியம். வெக்கமே இல்லாம பண்றது அது எப்படி அது அது அப்படி கூட தான் ஃபேமஸ் ஆகலாம். ஆனா அதனால இப்போ ஒரு ஸ்க்ரால் பண்ணா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் வருது. ஆனா அதுவும் தெரிஞ்சே பண்றாங்க. அவங்க மேல மட்டும் தப்பு இல்லை, அதை பாக்குறாங்கல்ல தேடி தேடி. என்னைக்குமே அந்த பெர்சன்டேஜ் இருக்கும். மேக்சிமம் பேரு இதை தான் தேடுவாங்க, மேக்சிமம் பேர் இதை தான் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல் பாக்குறோம், சரி நம்மளும் ஒரு வீடியோ போடுவோம்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்பஸை மறந்துடுறோம். எதுக்காக இதை போட ஆரம்பிச்சோம் அப்படின்றத மறந்துட்டு எதையாவது போடுறாங்க. ஒரு வெரி ஃபியூ பீப்புள் தான் ஓகே இது பலனடையும், நமக்கு தெரிஞ்சிருக்கு, 4 பேருக்கு ஷேர் பண்ணா அவங்களும் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் தான் அது மாதிரி பண்றாங்க. சரி, ஓகே. இப்ப நல்ல விஷயங்கள் போட்டா மேக்சிமம் பேர் பாக்குறது இல்ல, அது உண்மைதான். கண்டிப்பா. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம போடுற வீடியோ ரீச் ஆகணும், ஃபாலோவர்ஸ் வரணும். சோ அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க? எதையுமே ஏன் நான் செய்யறேன், இதை நான் ஏன் செய்யறேன், எனக்கு பெருமை வரணும், நான் நாளைக்கு எல்லாரும் என்ன அப்படி செய்யறேன்னா, இல்ல நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, நான் ஒரு பர்பஸோட பண்றேன், கண்டிப்பா இது பிரயோஜனமா இருக்கும், இதுக்காக பண்றேன்னா அந்த வை ஆம் ஐ டூயிங் திஸ் தான் அந்த வித்தியாசம். சும்மா முட்டாள்தானா பண்றதுக்கு பேரு. அதனால வர்ற ஃபேம் வச்சு என்ன பண்ண போறீங்க? சரி, ஓகே, நீங்க ஃபேமஸ் ஆயிடுவீங்க. இப்போ சமீபத்துல ஒரு ஆக்டர் மம்முட்டின்னு நினைக்கிறேன், அவரே ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, சார் உங்களை நாளைக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஞாபகம் வச்சு என்ன பண்ண போறாங்க? ஒரு 100 வருஷம் கழிச்சு நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ரொம்ப இயல்பா அவர் அந்த மாதிரி சொல்றாரு. அவ்வளவு ஒரு பெரிய ஃபேமஸ் ஸ்டார் கேரளா இண்டஸ்ட்ரியில அவரே அப்படி சொல்லும் போது நாம புரிஞ்சுக்க வேண்டிய நம்மளாம் ஒரு சாதாரண ஒரு ஸ்பெக் ஆஃப் டர்ட், அப்படி காணாம போயிடுவோம். ஏதோ நம்ம இருக்கிற கொஞ்ச நாள்ல நம்மளால முடிஞ்ச ஒரு நல்லது 4 பேருக்கு செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸோட இருந்துட்டு நம்மளும் ஒரு நல்ல ஹியூமன் பீங்கா எவால்வ் ஆகி இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கிட்டு இது தானே நம்ம லைஃப். இதை விட்டுட்டு நான் ஃபேமஸ் ஆகணும் எல்லாரும் என்ன பார்த்து செலிபிரிட்டி இப்பெல்லாம் வீடியோல அப்படித்தானே பண்றாங்க. ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக எதையாவது பண்றாங்க, மற்றவங்க மனசை ஹர்ட் பண்றாங்க. இது எப்படி அவாய்ட் பண்றது? அதாவது அவங்களுக்கு தானே வாய்ப்புகளும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க, வெல்கம் பண்றாங்க அவங்களையும். அப்ப அவங்களை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கறவங்களோட எண்ணம் என்னவா இருக்கும்? அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங், அவங்களுக்கு இந்த அல்காரிதம்னு சொல்றாங்கல்ல, நம்ம வீடியோ ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ ஏன் ரீச் ஆகணும்? அந்த ரீச் ஆகுறதுக்கு பின்னாடி இருக்கிற பாயிண்ட் என்ன? அது ஒரு நல்ல விஷயமா, இல்ல ஜஸ்ட் பிகாஸ் யூ வாண்ட் டு பிகம் ஃபேமஸ்? அதுக்கு தானே அவங்க கூப்பிடுறாங்க. எங்க சேனல்ல இவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணா என் சேனல்ல வியூ கிடைக்கும், இது பண்ணா எல்லாரும் வைரல் ஆகி என்ன பண்ண போறீங்க? ஒருத்தர் ஃபேமஸ் ஆக்கி விடுறது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னா நல்லவங்களை கூப்பிட்டு ஃபேமஸ் பண்ணி விடலாம். ஏதோ ஒரு முட்டாள்தனம் பண்றாங்க, கோமாளித்தனம் பண்றாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு ஸ்கூல் காலேஜஸ்க்கு சீஃப் கெஸ்டா, அதுதான் இருக்கிறதுலயே இந்த கலிகாலம்னு சொல்லுவாங்கல்ல, யார சீஃப் கெஸ்டா கூப்பிடணும்? இப்போ
நீங்க ஒரு பிரின்சிபலா இருக்கீங்க, ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க, ஒரு டீச்சர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா யார் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும், யாரை எக்ஸாம்பிளா காட்டணும்னு ஒரு டீச்சருக்கு தெரியாதா, ஒரு பிரின்சிபலுக்கு தெரியாதா? நீங்களே இந்த மாதிரி பைத்தியக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு வளர்ற பிள்ளைங்க மேக்ஸ்லயும் ஜியோகிராஃபிலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா? இல்ல இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணா நாளைக்கு நானும் பெரிய ஆள் ஆயிடுவேன், நானும் சீஃப் கெஸ்ட் ஆயிடுவேன், அவங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் செட் ஆகும்? இவங்களதான் பார்த்து வளர்றாங்கன்னா, இவங்களதான் முன்மாதிரியா பாக்குறாங்கன்னா, அப்ப அவங்க எப்படி வருவாங்க? இந்த கோமாளித்தனத்தை தான் பார்த்து பண்ணா அப்ப நான் படிக்க தேவையில்ல, மார்க் எடுக்க தேவையில்ல, நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும். ஆக்சுவலி இன்ஜினியரிங் மெடிக்கல்ல நம்ம சும்மா சொல்றோம், அதெல்லாம் டிசிப்ளின்ஸ். இட் இஸ் அ டிசிப்ளின். 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போறேன், அந்த ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்றேன், அந்த சிஸ்டத்தையே மறந்துடுறாங்க. இல்ல நம்ம வேற எதையாவது பண்ணி கோமாளித்தனம் பண்ணி நான் பெரிய ஆள் ஆயிடலாங்கிற அந்த உதாரணத்தை தானே அவங்க பாக்குறாங்க பிள்ளைங்க. சோ இப்படி சீஃப் கெஸ்ட்டை நீங்க கூட்டிட்டு வந்தா உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லித்தரேன்னு நினைக்கிறீங்க? ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வீடியோ வைரல் ஆகணும், ரீச் கிடைக்கணும், அல்காரிதம் வந்து செட் ஆகணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பண்ணலாம். நான் பண்றது எனக்கு முதல்ல திருப்தியா இருக்கா, 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கா, இதை திரும்பி நானே பார்க்கும்போது என்னோட ஃபியூச்சர் ஜெனரேஷன், என்னோட சந்ததியினர் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன கோமாளியா பார்ப்பாங்களா, இல்ல ஓகே ஹி டிட் a குட் ஜாப் அப்படி பார்ப்பாங்களா, இவனால வந்து ஒரு பிரயோஜனம்னு பார்ப்பாங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீடியோ போடணும். அந்த வீடியோ it should be of some use to everybody, you and the one who is watching. ஒரு இன்டெலெக்சுவல் வார், இப்போ நம்ம வந்து பயோ வார் பார்க்குறோம். இந்த ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணி முன்னாடிலாம் அது என்னது, இந்த நார்மலான அந்த அம்யூனிஷன்ஸ் வச்சுட்டு இந்த ஷார்ட்ஸ் ஃபைட்டிங் அந்த மாதிரி தான் போர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் வெப்பன்னு சொன்னாங்க, இந்த வைரஸ் பரப்பி விட்டு ஒரு நாட்டை அழிக்கிறது, அந்த மாதிரி நியூக்ளியர் வார் அந்த மாதிரி. இப்போ வந்து இன்டெலெக்சுவல் வார்னே ஒன்று நடக்குது. ஐ திங்க் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவங்க இல்ல ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து போனை யூஸ் பண்ணாம இருந்து அதிகமா அந்த ஸ்க்ராலிங் சோஷியல் மீடியான்னு இறங்காம இருந்து ப்ராப்பரா அந்த டிசிப்ளின்லயே ஃபோக்கஸ் பண்ணிட்டே வராங்க. அவங்க பிள்ளைங்களை எல்லாம் நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஒரு கண்ட்ரின்னு வச்சுங்களேன், அந்த கண்ட்ரில வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து போனை வந்து வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டு நல்லா படிங்க, நல்லா இது பண்ணுங்க, டிசிப்ளின்ஸ் வளர்த்துக்குங்க, படிங்கன்னு வளர்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு கண்ட்ரில சோஷியல் மீடியாக்கு அடிமையாயிட்டாங்க. அப்போ அந்த இன்டெலெக்சுவல் பேட்டில்னு ஒண்ணு நடக்கும். இது இன்டைரக்டா நடந்துகிட்டு இருக்கு உலகம் ஃபுல்லா. யாரோ ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி இன்னொரு கண்ட்ரிலயோ இன்னொரு கம்யூனிட்டியோ கொடுத்துட்றாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க, அதுக்கு அடிமை ஆயிடுறாங்க. ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்துல பண்றது இல்ல. இன்னொரு கண்ட்ரி அறிவாளியா வளர்ந்துட்டு இருக்கு, நிறைய அறிவாளிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல அந்த இன்டெலெக்சுவல் பேட்டில் யாருக்கு சாதகமா இருக்கும், யாரு நிறைய வேலைகளும் வேலை வாய்ப்புகளும் அறிவுகளும் வளர்த்துக்க போறாங்க, யாரோட கண்ட்ரி எக்கனாமிக்கலா நல்லா டெவலப்டா இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்க. 100ல 90 பேர் எது தப்புன்னு சொன்னாலும் சரின்னு சொன்னாலும் எது தப்பு சரின்றது நமக்கு புரியணும், நம்ம எதை பாக்குறோன்ற கான்சியஸ் நமக்கு இருக்கணும்னு சொல்றீங்க. கரெக்ட். ஓகே, 100 இல்லைங்க, 50 மில்லியன் பேர் சேர்ந்து ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாலும் அது முட்டாள்தனம் தான், அது நல்லதா மாறிடாது. உங்களுக்கு தெரியணும், தெரியணும் எது சரி எது தப்புன்னு. எல்லாரும் செய்யறாங்கன்னு ஒண்ணு செய்யறதுனால மட்டும் அது நல்லதா மாறிடாது. மாறும் உலகில் மாறாமல் இருங்கள்.